கர்த்தர் பார்த்து விட்டு அமைதியா இருக்கிறவரே அல்ல, சும்மா இருக்கிறவரே அல்ல. உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கும்போது, உங்களை குறித்து ஒரு பெரிய லட்சியத்தை கர்த்தர் வைக்கும்போது, நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் சொல்ற நாள் வரைக்கும் தரித்து மட்டும் இருங்க, அடங்கி இருங்க, அமைதியா இருங்க. நான் நம்புறேன் கர்த்தரையே அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கொண்டு வந்து அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் தேவனால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. அவர் உங்களை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாருன்னா நான் நம்புறேன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறேன். நீங்க அடிச்சு புடுங்க வேண்டாம், போய் இழுத்தெல்லாம் வாங்க வேண்டாம், நீங்க 10 பேர்கிட்ட போய் எனக்கு கொடுக்கல சொல்ல வேண்டாம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் உங்களுடைய உயர்வை தடுக்கிறதற்கு யாராலும் முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல அதற்கு வேண்டிய வழிகளை, கிருபைகளை ஆண்டவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தரே அந்த வழிகளை உங்களுக்காக திறப்பார். நீங்க அதுல எந்த விதமான டவுட்டும் பட வேண்டாம். நீங்க கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. ஐயாவை பார்க்காதீங்க, மோசையை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன வேலை? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நீங்க உண்மையா உத்தமமா இருங்க. மற்றதை ஏற்ற நேரத்திலே தேவனே நமக்காய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ தரித்திருக்கிறதுனுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன்.